ஒரு நிமிஷம் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜாஃபர் சாதிக் இவர் வீட்டில் 2 நாளாக அமலாக்கத்துறை ரைடு. காரணம் என்னென்னா இந்த எலெக்ஷன் நேரத்தில் வேணால் பணம் பட்டுவாரா செய்யப்படுறதா தகவல் வந்ததால் இவர் வீட்டில் ரைடு. சரி, யார் இந்த ஜாஃபர் சாதிக் நீங்களாம் கேட்கலாம். 15,000 கோடிக்கு போதை பொருளை வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ணுற ஒரு முக்கியமான ஆளுங்க. நம்ம திமுக ஆட்சியில் அயலக அணியில் ஒரு மாநிலத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தவர். இவரை கைது பண்ணியிருப்பாங்க, இவரை தம்பியை கைது பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், நம்ம ஸ்டாலினுடைய மருமகள் இல்லையா, அவரை வைத்து ஒரு படத்தை இயக்கத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தினிருந்தாங்க. நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தோல் திருமாவளவன் அவங்க கட்சிக்கு நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்க்க போனீங்கன்னா போதை கலாச்சாரம் இந்த அளவு வந்திருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் ஜாஃபர் சாதிக்கும். இன்றைக்கி இந்த பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் போதைக்கு அடிமை, ஸ்கூலுக்குள்ளே கத்தி வச்சு வெட்டிக்கிறது, பஸ்ஸில் அப்போனா பீர் பாட்டில் வைக்கிறது. இன்றைக்கி இதுக்கெல்லாம் முக்கிய காரணமான நபரே இவர் தான். இந்த போதையால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்ப்போன்னா 14 வயசு பையன் 87 வயசு கிழவி பாலியல் துன்புறத்துக்கு ஆளாக்கியிருக்கான். 70 வயசு கிழவன் 8 வயசு குழந்தைய பாழாக்கியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா இவங்க 2 பேருமே ஜாமீனில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் திமுகவுடைய தொடர்பில் தான் இருக்கிறாங்க. மக்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்துக்கு என்னைக்கு வந்ததோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் போதை கலாச்சாரம் விற்பனை அமோகமாக நடக்குது. இதை வச்சு கவுன்சிலர்லேருந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து அதிகாரிகள் வரைக்கும் கொள்ளை அடிக்கிறாங்க. தட்டி கேட்குறவங்களா ஜீப் ஏற்று கொண்டு இருக்கிறானுங்க. ஏப்ரல் 23 உங்கள் பொன்னான ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த இந்த அவல நிலையை யோசிச்சுட்டு உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறியுங்க, சிந்திங்க, உங்கள் ஓட்டை பதிவு பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.